ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நாம Kali Linux OSல ரன் ஆகக்கூடிய பிசியை எப்படி கமாண்ட் யூஸ் பண்ணி ஷட் டவுன் அப்புறம் ரீஸ்டார்ட் வந்து பண்ணுறது அப்படின்னு தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போ தான் நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் தெளிவு வந்து புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Kali Linuxல இருக்கக்கூடிய டெர்மினல் எமுலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஷட் டவுன் பண்ணுறதுக்கான கமாண்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். sudo ஸ்பேஸ் shutdown ஸ்பேஸ் -h ஸ்பேஸ் now இதுதான் ஷட்டவுனுக்கான கமாண்டு. இதை அப்படியே கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு நீங்கள் கீபோர்டில் இருக்கக்கூடிய என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் கீபோர்டில் இருக்கக்கூடிய என்டர் கீயை அகைன் ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஷட்டவுன் வந்து ஆயிரும். நம்ம சிம்பிளாக இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளுடைய Kali Linux OSல ரன் ஆகக்கூடிய பிசி வந்து நம்ம ஷட்டவுன் வந்து பண்ணிக்க முடியும். ஷட்டவுன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம ரீஸ்டார்ட் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். sudo அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஸ்பேஸ் விடுங்க. ரீபூட் அப்படின்னு கொடுங்க. ரீஸ்டார்ட் இல்லை, ரீபூட். கரெக்டாக டைப் பண்ணதுக்கப்புறம் கீபோர்டில் இருக்கக்கூடிய என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கான பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு வந்து கொடுத்துக்காங்க. கொடுத்துட்டு அகைன் கீபோர்டில் இருக்கக்கூடிய என்டர் கீயை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். சாரி, தப்பாக போட்டிருக்கேன் பாஸ்வேர்டு. ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பிசி பார்த்தீங்கன்னா ஷட் டவுன் ஆகிட்டு அதுவே வந்து ரீஸ்டார்ட் வந்து ஆகும். இந்த மாதிரி நீங்கள் Kali Linux OSல ரன் ஆகக்கூடிய பிசியை கமாண்ட் மூலியமா ஷட் டவுன் வந்து பண்ணிக்க முடியும், ரீஸ்டார்ட் வந்து பண்ணிக்க முடியும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்காக பிகினர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட் தான். இதில் நம்மளால் ஷட் டவுன் அப்புறம் ரீஸ்டார்ட்டை ஷெட்யூல் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக ஷட் டவுன் ஆகணும் அல்லது ரீஸ்டார்ட் ஆகணும் அப்படின்றத நம்மளால் ஷெட்யூல் பண்ணிக்க முடியும். அதை எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா விஷயமும் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.